யார் கல்யாணத்திலயும் நடக்காதது, முதல்ல அஜித் கல்யாணத்துல தான் நடந்துச்சு. செம நெகிழ்ச்சியான சம்பவம் பத்தி தெரியுமா உங்களுக்கு? அஜித்தும், ஷாலினியும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. போன 2000வது வருஷம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கோலிவுட்டோட சிறந்த ஜோடி அப்படிங்கிற பேர் பெற்ற அஜித், ஷாலினிக்கு அனுஷ்கா அப்படிங்கிற பொண்ணும், ஆத்விக் அப்படிங்கிற மகனும் இருக்காங்க. அஜித் தன்னோட குடும்பத்தினர் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறவரு. இந்த சூழல்ல அஜித், ஷாலினி கல்யாணத்துல நடந்த நெகிழ்ச்சியான சம்பவம் ஒண்ணு தெரிய வந்திருக்கு. சரண் இயக்கத்துல அமர்க்களம் படத்துல அஜித்தும், ஷாலினியும் இணைஞ்சு நடிச்சாங்க. அந்த படத்துல நடிச்சப்போ 2 பேருக்கும் காதல் மலர்ந்துச்சு. அதுக்கப்புறமா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு அனுஷ்கா அப்படிங்கிற பொண்ணும், ஆத்விக் அப்படிங்கிற பையனும் இருக்காங்க. கோலிவுட்டோட ஃபேவரட் ஜோடி அப்படின்னு சொன்னா அது அஜித்தும், ஷாலினியும் தான். அமர்க்களம் படத்துல கத்திய வச்சு ஷாலினி அஜித் மிரட்டுறது மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சியில நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ உண்மையாவே கத்தி ஷாலினியோட கைய கீறிருச்சு. இதனால பதறிப்போன அஜித்குமார் உடனே முதலுதவி செஞ்சிருக்காரு. அன்னைக்கு தினம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு பின்னாடி பொக்கே அனுப்பி நலம் விசாரிச்சிருக்காரு அஜித். அதை தொடர்ந்து ஒரு தடவை சரண், ஷாலினி, அஜித் 3 பேருமே உட்கார்ந்துட்டு இருக்க, சரண் சீக்கிரமா ஷூட்டிங்க முடிச்சிருங்க, இல்லனா நான் ஷாலினிய லவ் பண்ணிடுவேன் போல அப்படின்னு போட்டு உடைச்சிருக்காரு அஜித். அப்பதான் அஜித்துக்குள்ள காதல் இருக்கிறத ஷாலினி லேசா உணர்ந்திருக்காங்க. தொடர்ந்து ஷூட்டிங் போய்கிட்டு இருந்தப்போ ஒரு கட்டத்துல ஷாலினி கிட்ட அஜித் காதல சொல்லிட்டாரு. உள்ளுக்குள்ள அஜித் மேல ஷாலினிக்கும் ஆசை இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம தன்னோட அப்பா கிட்ட பேச சொல்லியிருக்காங்க ஷாலினி. அதே சமயம் அஜித் பேசுறதுக்கு முன்னாடியே ஷாலினிய தன்னோட அப்பா கிட்ட பேசிட்டாங்க. அதுக்கப்புறமா அஜித்தும் நேரடியா ஷாலினியோட அப்பா கிட்ட பேச அவரும் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா 2 வீட்டார் சம்மதத்தோட 2000வது வருஷம் கல்யாணம் நடந்துச்சு. இந்த சூழல்ல எந்த நட்சத்திரத்தோட கல்யாணத்திலயும் நடக்காத ஒரு விஷயம் அஜித், ஷாலினி கல்யாணத்துல நடந்துச்சு. அதாவது பொதுவா நட்சத்திரங்களோட கல்யாணம் அப்படின்னா விஐபிக்களும், விவிஐபிக்களும் வரது வழக்கம். வரவங்க பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க. ஆனா அவங்களோட கார் ஓட்டுநர்களுக்கோ நட்சத்திர கல்யாண விருந்து சாப்பிடுறதுக்கும் ஆசையா இருக்கும். இதனால அஜித் கல்யாணத்துல ஒரு விஷயம் செய்யப்பட்டிருக்கு. அதாவது விஐபிக்களோட கார் வந்து நிக்கக்கூடிய இடத்துல அந்த காரை ஓட்டிட்டு வந்த ஓட்டுநருக்கு கையோட கல்யாணத்துல போடக்கூடிய சாப்பாட்டை ஒரு கவர்ல வச்சும் தண்ணீர் பாட்டிலும் வழங்கப்பட்டுச்சாம். இதனால அந்த ஓட்டுநர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. அது வரைக்கும் எந்த நட்சத்திர கல்யாணத்திலயும் இப்படி ஒரு நடைமுறை செஞ்சதே கிடையாதாம். இது கோலிவுட் முழுக்க பரவுனதுக்கு அப்புறமா சூர்யா ஜோதிகா கல்யாணத்திலயும் இதே முறை பின்பற்றப்பட்டிருக்கு. இத பிஆர்ஓ நிக்கில் முருகன் ஒரு பேட்டியில பகிர்ந்துகிட்டாரு. இவர்தான் அஜித், ஷாலினி, சூர்யா ஜோதிகா கல்யாணத்துக்கு பிஆர்ஓவா செயல்பட்டாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.